முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய இந்த புனிதமான கைகரியம் எடுத்து செய்த இந்த ஆலய நிர்வாகத்திற்கு நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் யாருனால பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அவர் எப்படியோ முடிவு பண்ணி வச்சிருப்பார். அதுதான் லோகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒழிய நம்ம தான் பதட்டம் அடையும் ஒரு அந்த பதட்டமே இல்லை. அவர் தான் பூலோகம், சுவலோகம், பூலோகம், பூலோகம், சுவலோகம், ஜனலோகம், அவலோகம், சத்தியலோகம், அதலை, விதலை, பதலை, மகாதலை, ரசதலை, பாதாளம் சொல்லக்கூடிய மேலே 7 கீழே 7. இந்த 7 14 லோகத்துக்கும் அதிபதியே முருகனை. நாள் என் செய்யும், என்னதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். கோல்னா நவகிரகம். முருகனை தரிசனம் பண்ணிட்டா அவன் அருள் கிடச்சிருச்சுன்னா கோல். நவகிரகம் என்ன பண்ணோம்? நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, ஐயோ அப்படின்னு சொல்ல அவசியமே இல்லை. அவரை பார்த்துட்டா என்ன கிழமை என்ன பண்ணோம்? நவகிரகம் என்ன பண்ணோம்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. படைச்ச பிரம்மனே கை செய்து வச்சவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம கைவிதம் பண்றோம்னா புண்ணியம் பண்ணிருக்கணும். எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமா இருக்கணும். இவ்வளவு ஒரு கருணையான பெருமான். அப்படிப்பட்ட பிரம்மனே அடைச்சு வச்சு நமக்கு அருள் பண்றதுக்காக கருணையே ஞானமே உருவானவர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு கைகளை அற்புதமா பண்ணியிருக்கோம். எல்லாம் இல்லை, எல்லா லோக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், சேமா இருக்கும். யார் யாருக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், யார் இந்த கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக கல்யாண பாக்கியம் கிடைக்கணும். உபாஷை பார்த்துருக்கீங்க. யார் நோய்நொடியாக இருக்கா, அதிசயம் நோய்நொடியெல்லாம் நிவர்த்தி ஆகட்டும். என்னென்ன அவங்களுக்கு வேண்டுமோ எல்லாம் அந்த முருகனோட நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கு ஆலய நிர்வாகம் இன்னும் நல்லா நீண்ட ஆயுளுடைய பணபலம், மனபலம், உடல்பலம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கைகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நம்மளால பிரார்த்தித்து இப்பொழுது அலங்காரம் நடைபெறும். அலங்காரம் நடைபெற்ற பிறகு கோவிலை அடைச்சிடுவோம். நேரம் அடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் 10 நிமிஷத்துக்கு தான் பூஜை பண்ண ஆரம்பிப்போம். ஏன் நமக்கு முன்னுக்கு தேவர் பூஜை பண்ணுவாங்க. நம்ம கோயிலை மகா விசேஷத்துக்கு இப்போ சர பூஜை நடக்கும்போதா இல்லையா, நம்ம பூஜை மாட்டோம். அதை உடச்சி எல்லாரும் வெளியே வந்துடுவோம். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க தேவரெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. அவங்க பூஜை பண்ணுறது நம்ம பூஜை அப்புறமா எல்லாரும் இருந்து கண்குளிர பார்த்துட்டு போகணும். நம்ம பார்வதி பதையே சிவனை போற்றி. பேரை பார்க்குறேன். அந்த ஐயர் இல்லை, அலங்கார தெய்வம் ஏற்றுவார். அலங்கார தெய்வம் அது 108 விளக்கு இருக்கும், 54 விளக்கு இருக்கும். ஐயர் இந்த 108 தீபம் ஏற்றி, அது ஏற்றத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த தீபம் ஏற்ற நீங்கள் ஏற்றி இந்த தீபம் காட்டும் பொழுது நம்ம கண்ணை முடிக்கணும். அந்த தீபம் எதுக்காக ஏற்றி காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பார்க்கறதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? தீபம் ஏற்றி ஐயர் காட்டணும், கண்ணை முடிக்கும். ரொம்ப பேர் தப்பு செய்யணும். அது என்ன பண்ணணும்? நம்ம இந்த தீபத்தை கண் குளிர பார்க்கணும். அந்த தீபத்தை அவ்வளவு தூரம் அந்த தெய்வத்தை ஏற்றி ரூபம் தெரியாது. அந்த சுவாமி முருகன் தெரிய மாட்டார். என்ன தெரியும்? அந்த அலங்கார தீபம் முதல்ல தெரியும். கடவுள் ஜோதியா இருக்க, ஜோதி ரூபமா இருக்க. அப்படியே பார்க்கணும். அப்படி கண்குளிர் அப்படியே ஆகர்ஷம் பண்ணிக்கணும். அந்த தீபத்தை அப்படி ஒளிய எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் கண்ணை மூடி அந்த தீபத்தை உள்வாங்கிக்கணும். அந்த தீபத்தை உள்ளுக்கு எரியுதான் பாவிச்சுக்கணும். உள்ளம் வரும் கோயில் மூலாலை வல்லல் விராகிவாய் கோபுரவாத தெரியல தெரிந்தது அப்படி சொன்ன மாதிரி உள்ளதை நம்ம தான் ஓய்வு. அது வெளியே நம்ம உள்ளுக்கு பார்க்க முடியல. அதனால வெளியே பார்த்து அப்படியே தரிசனம் பண்ணிக்கணும். அதனால தீபம் காட்டும் போது கண்குளிர பார்க்கணும். அப்படியே பார்க்கணும். அந்த தீபம் எடுத்த பிறகு ரூபம் தெரியும், முருகன் தெரிவார். அந்த ஜோதிக்குள்ளது முருகன் இருக்கார். எல்லாரும் தீபத்தை விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்த பிறகுதான் அந்த தீபத்தை எடுத்த பிறகுதான் நம்ம கண்ணை மூடணும். கண்ணை மூடி அந்த ஒளியை உள்வாங்கிக்கணும். உள்ளுக்கு எரியணும். நம்ம உள்ளுக்கு எரியணும். எரிய நம்ம பக்குவத்தில் முருகா நான் உன்னை வெளியே பார்த்து நான் கருணையை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதனால
இந்த மாதிரி வந்து ஆலய வழிபாடு இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணணும், தீபம் அப்புறம் காட்டும் பொழுது அப்படி உத்து கவனிக்கணும் தீபத்தை. 1000 தீபம் பார்க்கலாம், ஆனால் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற தீபம் இருக்கும்போது தீபம் அப்புறம் குத்து வைக்கணும். அதனால இந்த கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் பாக்கியமாக கிடைக்கட்டும். எல்லாரும் இந்த ஓய்வு எடுத்து அலங்காரம் பண்ண பிறகு சிறப்பு பூஜை அனைவரும் கலந்து கொள்வோம். நாம பார்வதி பதையே. இப்போ எல்லாரும் இப்படி வந்திருக்கேன், அங்கே தீர்த்தம் வைக்கிறேன், எல்லாரும் தெளிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் சுற்றி வந்திருக்கேன். ஏன் தெரியுமா, வெளியே மேலே தெளிச்சா அப்படியே அலைப்பாய்வீங்க, அங்கே ஒன்று பெரிய அலைப்பாஞ்சிட்டு இருப்பீங்க. அதனால இங்கே வச்சிடணும். எல்லாரும் வரிசையாக வாங்க, பொறுமையாக தண்ணி தீர்த்தம் தெளிப்பாங்க. பத்தானா தீர்த்தம் ஊற்றி வைப்பாங்க. இவ்வளோன்னா பேக் பண்ணிக்கலாம். சரியா? Kepada umat sedharma, dalam beberapa saat sekarang ini kami sedang di Aleggaram, ya, nanti setelah mungkin 20-30 menit baru akan dibuka, kita akan sembahyang. Sementara itu kita akan memercikan tirtem yang dipakai untuk menuang kumbang di atas tadi, itu akan kita percikan sekarang kepada semua umat. Bagi umat nanti silakan datang ke depan pelan-pelan. Setelah terkena percikan tirtem, silakan mengelilingi kuil dan memberikan kesempatan kepada yang lain.